நம்ம வாழ்க்கையில நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம, நம்ம கூடவே வாழ்ந்த சில பேர் இருப்பாங்க. ஜானகி அம்மாவும் அப்படிதான். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததில்ல. நம்மள அவங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. ஆனா, நம்ம சந்தோஷத்துக்கும், நம்ம கண்ணீருக்கும் எப்பவுமே ஒரு குரலா இருந்திருக்காங்க. ஒரு குரல் ஒரு மனிதருக்கு சொந்தமா இருக்கலாம். ஆனா, சில குரல்கள் மட்டும் ஒரு தலைமுறைக்கே சொந்தமா மாறிடும். ஜானகி அம்மாவோட குரல் அப்படிப்பட்ட ஒரு குரல். நம்ம வீட்ல காலையில ரேடியோல ஒலிச்சப்பவும், பேருந்து பயணத்துல காதுல விழுந்தப்பவும், திருவிழா மேடைகள்ல ஒலிச்சப்பவும், காதல் நினைவுகள்ல வந்தப்பவும், நாம அத ஒரு பாடலா மட்டும் கேட்கல. நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா தான் வாழ்ந்திருக்கோம். உங்க குரல் நின்னு போச்சுன்னு எங்களால நம்பவே முடியல. ஏன்னா, வானொலியோட அலைவரிசைகள்ல, பழைய ஒலிநாடாக்களோட சுழற்சியில, அம்மாவோட சமையலறை முணுமுணுப்புல, தனிமையில அழக்கூடிய ஒரு மனுஷனோட மெல்லிசான முனகல்ல இன்னும் உயிரோட தான் இருக்கும். காலம் ஒரு மனிதரை நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கலாம். ஆனா, ஒரு குரலை, அந்த குரல் உருவாக்கின உணர்வை யாராலையும் பிரிக்கவே முடியாது. நன்றி ஜானகி அம்மா. எங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் இசையா இருந்ததுக்கு. சின்னதா